அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொளியில் காண விரும்புவது ஸ்ரீ சனி பகவானால் அக்டோபர் மாதம் வரைக்கும் பெரும் கண்டத்தில் சிக்கப்போகும் 3 ராசியினர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனி பகவானின் 2 மாற்றங்களால் குறிப்பிட்ட 3 ராசிகள் பிரச்சனைகளில் சிக்க இருப்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது. அது எந்தெந்த ராசிகள் என பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த ராசிகளில் உங்கள் ராசி இருக்கிறதா என தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் சொல்லும் பரிகாரங்கள் ஏற்றாற்போல் நீங்கள் இருக்க வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் நீதி பகவானாக விளங்குகிறார். இதனால் இவரின் மாற்றத்தால் ஏற்படும் தாக்கம் மிக வீரியமாக இருக்கிறது. சனியின் மெதுவான பேச்சியும் அந்த ராசி அல்லது நட்சத்திரமான மாற்றமும் 12 ராசிகளையும் பாதிக்கின்றன. 2026இல் சனி பகவான் 2 மிக முக்கியமான பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். இந்த மாற்றங்களில் முதலாவது 2026 ஜூலை மாதத்திலும், இரண்டாவது பெரிய மாற்றம் 2026 அக்டோபர் மாதத்திலும் கண்டிப்பாக காணப்படுகிறது. ஜூலை மாதத்தில் சனி நட்சத்திரம் மற்றும் அதே வேளையில் அதன் வக்ர மற்றும் முன்னேற்ற இயக்கங்கள் அக்டோபர் மாதம் வரை மாறும். அதில் சனி பகவான் இந்த 2 பெரிய மாற்றங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த விளைவை உருவாக்குகின்றன. இதன் விளைவாக அதிகபட்சமாக மற்றும் நேரடி விளைவாக 3 ராசிகள் கடும் தாக்கம் ஏற்படுகிறது. இதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னவென பார்த்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக மிதுனம் ராசி. இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் மிகுந்த அழுத்தத்தை சந்திக்க நேரிடுகிறது. சனி உங்கள் தொழில் பொறுப்புகளை அதிகரிக்கும். இதில் உங்கள் நற்பெயரையும் நீண்டகால இலக்குகளையும் பாதிக்கும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் வாழ்க்கையில் அதிருப்தி அடைவார்கள். அவர்கள் வேலையில் மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். பணிச்சுமைகளும் கண்டிப்பாக அதிகரிக்கும். கொடுத்த தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து எவருக்காவது போட்டு விட்டீர்கள் என்றால் அவ்வளவுதான், அவன் பணத்தை திருப்பி தரப் போவதில்லை. ஆகமையால் அந்த கடனையும் நீங்கள் தான் கட்ட வேண்டும். முக்கியமாக தேவையில்லாத திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், இந்த மணமகன் இந்த திருமகளை நன்றாக பார்த்து கொள்வான், அல்லது இந்த மகள் இந்த திருமகனை நன்றாக பார்த்து கொள்வான் என கூறி எவருக்கேனும் திருமணம் செய்து வைப்பது, தேவையில்லாத வம்பு வழக்குகளில் ஈடுபடுவது, பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது, நிதி சம்பந்தப்பட்ட கையெழுத்துகளில் போடுவது, நீதிமன்ற வழக்குகளை சந்திப்பது, இது எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்கள் அமைதியுடனும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருக்கும் மனிதரை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் வேலை செய்பவரை விரும்பித்தான் பார்ப்பார். தேவையில்லாத இன்னல்களை கொடுக்க மாட்டார். ஆகமையினால் உங்களுடைய குரு, அதாவது உங்களுடைய குரு கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அதனைத்தான் மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவலாம். உடல் ஊனமுற்றோர்களுக்கு உதவிகளை செய்யலாம். மாணவ மாணவிகளுக்கு பள்ளி திறக்கும் வேளைகளில் பேனா புத்தகம் போன்றவற்றை வழங்கலாம். குறிப்பாக தானம் செய்ய வேண்டும். எது செய்யவும் என்னிடம் பணம் இல்லை என வருத்தப்பட வேண்டாம். அரிசிகளை உரலில் போட்டு இடித்தாவது அரிசி மாவாக அரைத்து அதனை எறும்பு குழிகளுக்கு மேலாவது போட்டு புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். மிதுன ராசி நண்பர்கள், குறிப்பாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருந்தீர்கள் என்று சொன்னாலேயே உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அனுமனை மனதில் நினைத்து கொண்டு மனதார வழிபட வேண்டும் இந்த மிதுனம் ராசி நண்பர்கள். அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக இல்லை. எந்த தொழிலையும் தொடங்க வேண்டாம். பெரிய முதலீடுகளை எதிலும் போட வேண்டாம். இந்த ராசி வக்ர சனியின் தாக்கத்தில் உள்ளது. ஆகையினால் எதை தொட்டாலும் துலங்காது. உங்கள் கூட்டாண்மை துறையில் சனியின் தாக்கம் சிக்கல்களை உருவாக்கி விடுகின்றன. ஆகையினால் எவரிடம் பங்கு சேர்ந்து எந்த தொழிலையும் ஆரம்பிக்க வேண்டாம். இது எல்லாம் உங்களுக்கு கடும் சிக்கலை உருவாக்கிவிடும். உங்கள் உறவுகளில் நீங்கள் சிரமங்களை சந்திக்க நேரிடும். தேவையில்லாத திருமண பிரச்சனை, தேவையில்லாத கடன் பிரச்சனை, தேவையில்லாத
கையெழுத்து போட்டு அவருக்கு பணம் வாங்கி கொடுத்துவிட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளுவது, ஏதேனும் ஒரு சுற்றத்தார் உறவினர்கள் நான் புதிதாக லோன் எடுக்கிறேன், அதற்கு நீங்கள் ஆதார் அட்டை மட்டுமே சமர்ப்பித்து சிறிய கையெழுத்து ஒன்று போட்டுவிட்டு வந்தால் போதுமென கூறி உங்களை அழைப்பார்கள். அதில் போய் சிட்டிக் கொண்டீர்கள் என்றால் அவ்வளவுதான். அவர் பணத்தை கட்ட மாட்டார், நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவேயினால் நீங்கள் எதற்கும் தலையிடாமல் சற்று அமைதி காத்து அமைதியுடன் இருந்தீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக கண்டிப்பாக நடைபெறும். ஆகவேயினால் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அமைதியுடன் இருக்க வேண்டும். பெரியோர் சொல் கேட்டு நடக்க வேண்டும். குறிப்பாக சிரமங்களையும் சந்திப்பீர்கள். நீங்கள் விரும்பினாலும் புறக்கணிக்க முடியாத சிக்கல்கள் அவை. நீங்கள் சமநிலையை பேண வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கும் சனியின் தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதிக மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடுகிறது. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சற்று பயத்தில் இருப்பார்கள். நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலைப்படுவீர்கள். சனி உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வருகிறார். இது உங்கள் குடும்பம், உணர்ச்சி மற்றும் கடந்த கால உறவுகளை கண்டிப்பாக பாதிக்கக்கூடும். உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் உணர்ச்சி ரீதியான தூரத்தை உணரலாம். தேவையில்லாமல் எவரையும் திட்ட வேண்டாம். தேவையில்லாத வேலையாட்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது. எவரையும் தாழ்த்தி பேசக்கூடாது. உறவுகள் நீங்கள் மன அழுத்தத்தை கண்டிப்பாக உணர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த காலகட்டம் சனி பகவான் 2 மாற்றங்களால் இந்த 3 ராசிகளுக்கும் பிரச்சனைகளை தர உள்ளார். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி பகவான் நீதி பகவானாக அறியப்படுகிறார். இதனால் இவரின் மாற்றத்தால் கடும் தாக்கம் அதிகரிக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.